அப்ப நபி தோழர்களை எப்படி நபியுடைய அந்தஸ்துக்கு போய் வைக்கிறாங்க? இப்ப வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்னு மார்க்க நமக்கு தெளிவாக வழிகாட்டுது. அதற்கான வசனங்களை நாம சொன்னோம். வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்னா வஹி யாருக்கு அருளப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அருளப்பட்டுச்சு. இந்த சமுதாயத்தில் வஹி வந்த இறை செய்தி வந்த ஒரே மனிதர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களை தவிர்த்து வேறு எந்த மனிதருக்காவது இறை செய்தி வந்ததா? யாருக்கும் வரல. அப்ப வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் எந்த மனிதரை மட்டும்தான் நம்ம பின்பற்ற முடியும்? ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பின்பற்ற முடியும். அப்ப நபி தோழர்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் இவங்க எங்க தான் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு அர்த்தம்? நபியினுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். இதை நபி தோழர்கள் இருந்தால் கூட அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத, அவர்களுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றி கொண்டு அவர்களை கொச்சைப்படுத்துபவர்கள் இந்த சலஃபியா என்ற கொள்கையை சார்ந்தவர்கள். சஹாபாக்கள் வஹி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய உலமாக்கள் பல பேர் நம்முடைய உலமாக்கள் எத்தனையோ காலங்கள் பேசியிருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம இந்த தௌஹீதை பிரச்சாரத்தில் நம்முடைய உலமாக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது சஹாபாக்களுக்கு வஹி வருது என்று சொல்லி இருக்கிறாங்களா? இல்லை. சஹாபாக்கள் உடனே சஹாபாக்களை மூன்றாவது வஹியாக எடுத்துக்கொண்டார்கள். இல்லை சகோதரர், குர்ஆன் ஹதீஸ் தான் வஹி. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் வஹி. சஹாபாக்களுக்கு வஹி வராது. நாம இங்கே சொல்ல வருவது என்ன? விளக்கம். யாருடைய விளக்கத்தை முற்படுத்துவது? உங்களுடைய விளக்கத்தை, என்னுடைய விளக்கத்தை முற்படுத்துவதா குர்ஆன் ஹதீஸுக்கு? நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய மூளைக்கு அங்கீகாரம் இருக்கா? நம்முடைய அறிவுக்கு அல்லாஹ் ரசூல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்களா? நம்முடைய விளக்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. யாருடைய விளக்கத்தை முற்படுத்துவது? அதுதான் இங்கே கேள்வி. குர்ஆன் ஹதீஸ் தான் வஹி, மாற்றுகிறது இல்லை. அந்த வஹியை எப்படி விளங்க வேண்டும்? நம்முடைய மனோ இச்சைக்கு தகுந்த மாதிரிலாம் விளங்க முடியாது. சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ அப்படி விளங்கணும். அதுதான் நம்ம இங்க சொல்ல வர்றது. இப்ப நான் சஹாபாக்கள் மூன்றாவது வகை என்றெல்லாம் சொல்ல வர்றது. விளக்கம் யாருடைய விளக்கத்தை முற்படுத்த வேண்டும். ஆனா பாருங்க, இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் தான், யாருடைய விளக்கத்தை எடுக்க கூடாது என்று சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. அப்ப ஏன் விளக்கணும்? அப்ப உங்களுடைய விளக்கத்தை எடுத்தா அது நேர்வழி, சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்தா அது வழிகேடா? சரி, நடத்துறீங்களா? அங்க குர்ஆன் வசனத்தை ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் விளக்குறீங்க? ஏன் உங்களுடைய புரிதலை அங்க சொல்கிறீர்கள்? அப்ப எந்த அங்கீகாரமுமே இல்லாத நம்முடைய அறிவுக்கும் புரிதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா சஹாபாக்களுடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் இல்லையா? யாருடைய விளக்கத்தையும் எடுக்க கூடாது. அப்புறம் ஏன் தர்ஜமால பக்கம் பக்கமா விளக்கம் எழுதுறீங்க? பாருங்க, தர்ஜமால அவங்களுடைய தர்ஜமால அதிகமா விளக்கம் இருக்கும். சூனியம் என்றால் அப்படின்னு போட்டு பக்கம் பக்கமா ஒரு விளக்கம் எழுதுவாங்க. ஏன் எழுதுறீங்க? அப்ப உங்களுடைய விளக்கத்தை முற்படுத்தணும், சஹாபாக்களுடைய விளக்கத்தை முற்படுத்த கூடாதா? உங்களுடைய விளக்கத்துக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தா? உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய விளக்கத்துக்கும் யாரிடம் இருந்த அங்கீகாரம் இருக்கு? சஹாபாக்களுடைய புரிதலுக்கும் சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கும் அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் இருக்கு. அவர்களுடைய ரதியல்லாஹு அன்ஹு வரதுவான் என்ற அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற அங்கீகாரம் இருக்கிறது அவர்களுக்கு. அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் என்ற அங்கீகாரம் இருக்கிறது. பாருங்க, நமக்கு பக்கத்துல தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ட்ரெயின்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம உதாரணமா திருநெல்வேலி போகணும்னு வைங்களேன், சொல்றாங்க 4வது பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் திருநெல்வேலிக்கு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருநெல்வேலி போனோம்னா அந்த ட்ரெயின்ல போய் ஏறி உட்காருவோமா? இல்ல அனௌன்ஸ்மெண்டே இல்லாம ஒரு ட்ரெயின் அனாதையா இருக்கு, அந்த ட்ரெயின்ல போய் ஏறி உட்காருவோமா? எங்க போவோம்? எந்த ட்ரெயின்ல அனௌன்ஸ் பண்றாங்களோ அங்கதானே போய் ஏறி உட்காருவோம். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் என்று. அந்த கூட்டத்தில் செல்லக்கூடிய வழியில் சென்றால் அதே போல நாமும் சொர்க்கம் செல்லலாம். யாருமே எந்த ஒரு அங்கீகாரமுமே இல்லாத யாரோ ஒருவருடைய புரிதலை எடுத்துக்கொண்டால் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? இப்ப நாம கொஞ்சம் யோசிக்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயம் தான் சஹாபாக்களுடைய புரிதல். இதற்குத்தான் ஃபஹ்முஸ் சஹாபா, மன்ஹஜுஸ் சஹாபா, மன்ஹஜுஸ் ஸலஃப் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு பெயர் தான் ஃபஹ்முஸ் சஹாபா, மன்ஹஜுஸ் சஹாபா, மன்ஹஜுஸ் ஸலஃப். அப்ப அகீதா, பல பேர் பல அகீதாவை பேசினாலும் ஒரே ஒரு அகீதா தான் நேர்வழி. அந்த அகீதாவை எப்படி அறிந்து கொள்வது? அதற்குத்தான் சஹாபாக்களுடைய புரிதல். ஃபஹ்முஸ் சஹாபா வேண்டும், மன்ஹஜுஸ் சஹாபா வேண்டும், மன்ஹஜுஸ் ஸலஃப் வேண்டும்.
அதுதான் மன்ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. கணிதத்திற்குரியவர்களே, அப்ப இந்த அடிப்படையில் நாம் மார்க்கத்தை புரிந்து விளங்கி அமல் செய்வதற்கு, நம்முடைய அக்கீதாவை சீர் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.